தற்போது அண்மை செய்தி. அதிமுக தலைமை கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு டிஜிட்டல் விளம்பர பலகையை திறந்து வைக்க வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைவர்கள் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஏற்பாடு செய்த டிஜிட்டல் பலகையை திறந்து வைக்க உள்ளார். மேலும் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முன்னதாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய விளம்பர பலகை ஒன்றை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய டிஜிட்டல் விளம்பர பலகை என்பதுதான் தற்போது பொதுச் செயலாளர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த டிஜிட்டல் பலகை மூலமாக அதிமுகவினுடைய செயல்பாடுகள் என்னென்னலாம் இதுவரை அதிமுக தமிழக மக்களுக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரு விளம்பரங்களாகவும் செயல்பாடுகளை காணொலி காட்சிகள் வாயிலாக நேரடியாக பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த டிஜிட்டல் பலகை என்பது தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிமுகவினுடைய தலைவர்களாக இருந்த புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி, அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்த தொண்டுகள் என்னென்ன என்பது குறித்து தினந்தோறும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளம்பர பலகைகள் மூலமாக தினந்தோறும் 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த விளம்பர பலகையை தான் டிஜிட்டல் பலகையை தற்போது பொதுச் செயலாளர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில மற்றும் மாவட்ட மண்டல நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் எப்படி செயலாற்ற வேண்டும் என்ற வியூகங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவினுடைய அவை தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேன், பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய எஸ். வேலுமணி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், அதாவது மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன், அதே போன்று மண்டல தலைவர், மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் என அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சந்திக்க உள்ள களம், அதிமுக எப்படியெல்லாம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலம் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும், அதிமுகவினுடைய செயல்பாடுகள் திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்து ஒரு விரிவான ஆலோசனையை தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் வழங்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.